Okay, hi and welcome to this video lecture. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எஃபெக்டிவான டீமை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் டீம் கிரியேட் பண்ணலாமா, அந்த டீமுக்கு எப்படி என்ன சொல்கிறது, என்ன மாதிரி பீப்புள் தேவை, கிராஸ் ஃபங்க்ஷனல் பீப்புள் தேவை, என்ன மாதிரி டாஸ்க் டீம் தேவை, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி பார்த்தோம். பட் ஆனால் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டீமை கிரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டீம் எஃபெக்டிவான டீமாக இருக்கணும் இல்லையா. அந்த எஃபெக்டிவான டீமை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை மொத்தம் 4 மேஜர் ஹெட்டிங்காக பிரிச்சுக்கிறோம். ஒன்று ஒர்க் டிசைன், அவங்களோட அந்த டீமோட ஒர்க் டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்றது. தென் இந்த டீமோட கம்போசிஷன், அந்த டீமில் யார் யார் என்னென்ன பீப்புள் இருக்கணும், அந்த டீமில் என்னென்ன மாதிரி டேலண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத பற்றி, என்ன மாதிரி கம்போசிஷன் இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ரிசோர்ஸ் அண்டு கான்டெக்சுவல் இன்ஃப்ளூயன்சஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டீம் அப்படின்றது அவங்க ஏற்கனவே லைக் ரெக்ரூட்மெண்ட்டு, அந்த எப்படி பீப்புள் செலக்ட் பண்ணணும், அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக ரிசோர்ஸஸ் கொடுக்கணும், அது என்னென்ன மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி ப்ராசஸ் வேரியபிள்ஸ், அவங்களோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத பற்றி, இந்த 4 விஷயத்தை வச்சு தான் ஒரு டீம் எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகிறது டிபெண்ட் ஆகிருக்கு. ஒரு டீம் எஃபெக்டிவாக இருக்கணும்னா இந்த 4 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டிசைன். எப்பயுமே டீம் அட்டானமஸாக தான் இருக்கணும். அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. கம்பெனியோட மேஜர் கோர் பிஸ்னஸ் அவங்களோட ஐடியாலஜியோ இல்லைன்னா சிஇஓ ஐடியாலஜியோ இதெல்லாம் அவங்களுக்கு இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அவங்களுக்கான அந்த இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அட்டானமியை நம்ம ஃபுல்லாக கொடுக்கணும். செகண்ட் ஸ்கில் வெரைட்டி. ஒரு டீம் எப்பயுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கில் ஒரு ஸ்பெஷலைசேஷன்லேருந்து வந்திருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கிற ஒரு டீம் தான் நமக்கு வேணும். ஒரு மார்க்கெட்டிங், ஒரு ஹெச்ஆர், இப்போ ஒரு ஐடி டீமாக இருந்துச்சுன்னா ஒரு டெவலப்பர், இல்லை ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸ் டீமாக இருந்துச்சுன்னா அதுலேயுமே நம்ம என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனை பொறுத்து மார்க்கெட்டிங் டீம், ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு ஆள், இல்லை சர்வீசஸ் ஓரியன்டட்லேருந்து ஒரு மெம்பர், இப்படின்னு என்ன சொன்னோன்னா ஒரு கம்போசிஷன் இருக்கணும். அடுத்து டாஸ்க் ஐடென்டிட்டி. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் ஐடென்டிட்டி, இவங்களுக்கு இந்த டாஸ்க் அப்படின்றது, அந்த டாஸ்கோட சிக்னிஃபிகன்ஸ், இதெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணணும் ஒரு ஒர்க் டிசைனை பொறுத்த வரைக்கும். கம்போசிஷன் எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு பர்சனுக்கு ஒரு அபிலிட்டி இருக்கணும், ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரோலு, அதோட ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, ஹோமோஜினஸாக இருக்கக்கூடாது, டைவர்சிஃபைடாக இருக்கணும். தென் சைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டீம் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு டீமை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி கான்டெக்ஸ்ட், அடிக்குவேட் ரிசோர்ஸ் இருக்கணும், நல்ல லீடர்ஷிப் இருக்கணும். அதே மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன், அதுக்கான ரிவார்டு கரெக்டாக போய்கிட்டே இருக்கணும். அடுத்து ஃபைனலாக ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அந்த டீம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு காமன் பர்பஸ் எப்பயுமே தேவை. அந்த காமன் பர்பஸையும் ஸ்பெசிஃபிக் கோல்ஸையும் நோக்கி தான் அந்த கம்பெனி போகும். இப்போ பர்பஸ் அப்படின்றது ப்ராட் ஏரியா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல், அந்த கோல்லேருந்து பர்டிகுலர் டாஸ்க் அப்படின்னு நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கொண்டு போகணும். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டீமுக்கு. இது இல்லை அப்படின்னா பர்பஸ் இல்லாத டீம் கிடையாது. அது ஒரு காமன் காஸ், அந்த ஒரு குரூப் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜென்ரல் அப்ஜெக்டிவ் இருக்கிற ஒரு குரூப்பு, டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஆனால் ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சேருவாங்க. அது வேறு. இது ஒரே ஃபோக்கஸில் இருப்பாங்க டீம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டீமோட எஃபிகசி நல்லா இருக்கணும், கான்ஃப்ளிக்ஸ் இருக்கக்கூடாது, சோஷியல் லோஃபிங், அவங்களோட உள்ள ஒரு என்ன சொல்கிறதுனா வெஞ்சன்ஸ், ரிவெஞ்ச் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சோஷியல் கல்ச்சர் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் டீமுக்கான ஒரு ஸ்பிரிட் இருக்கும். இதை நம்ம ஹென்ரி ஃபயால் கூட சொல்லியிருப்பார் 14 பிரின்சிபல்ஸில். 14 பிரின்சிபல்லையே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரின்சிபல் எஸ்பிரிட் தி கார்ப், அதாவது டீம் ஸ்பிரிட். இந்த டீம் ஸ்பிரிட் அப்படின்றது தான் அந்த டீமை அலைவாக வச்சுருக்க, அந்த டீமை சினர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுற ஒரு முக்கியமான காம்பனண்ட். இதை எந்த மாதிரி விஷயத்துலேருந்து கொண்டு வர முடியாது. இதோட ஒரே ஒரு சோர்ஸ் லீடர்ஷிப் மட்டும்தான். அண்டு சோஷியல் டச். இந்த இதுதான் ஒரு டீமை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக உருவாக்குறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இண்டிவிஜுவலை எப்படி ஒரு டீம் பிளேயராக மாற்றுறது அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. We will meet in next video. Bye.